இன்று நாமக்கல் மாவட்டத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. எங்களுடைய பிரதான கோரிக்கை, நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டு காலமாக விவசாயிகள் தொடர்ந்து அந்த நாமக்கல் மாவட்டம் பழையப்பட்டி, புதுப்பட்டி, அரூர் பகுதிகளில் சிப்காட் வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தோம். குறிப்பாக 200 கட்ட அறவழி போராட்டங்கள் 750 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வந்தோம். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் விவசாயிகளை தொடர்ந்து அலக்களித்தார்கள். அதனுடைய விளைவாக நாங்கள் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்த பொழுது, இந்த சிப்காட் திட்டத்தை ரத்து செய்யப்படவில்லை என்றால் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவும். இது தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தோம். ஆனால் இங்கிருக்கின்ற அரசு அதிகாரிகள் அதை கொண்டு செல்லாத விளைவாக திராவிட முன்னேற்ற கழகம் 6 தொகுதியிலும் தோல்வியை தழுவியது. இதற்கு நாமக்கல் மாவட்டத்தில் பிரதானமாக இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1 தொகுதியிலும், டிவிக்கு 5 தொகுதியிலும் வருவதற்கு பிரதான காரணமே எங்களுடைய 200 கட்டம் போராட்டங்கள் விவசாயிகள் பாதிப்பு ஏற்பட்டதால் இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் பொதுமக்களும் வாக்குகளை மாற்றி அளித்து இன்று தமிழக முதல்வரை விஜயை அமைத்துள்ளார்கள். எனவே அவர் தேர்தல் வாக்குறுதியிலேயே என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எக்காரணத்தை கொண்டும் விவசாயிகளை பாதிக்கின்ற வகையிலும் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தாலும் கூட கண்டிப்பாக நாங்கள் விவசாயிகள் பக்கமே நிற்போம் என்று தெரிவித்துள்ளார்கள். எனவே இன்று விவசாயிகளுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில். கண்டிப்பாக தமிழக முதல்வர் இத்திட்டத்தை உடனடியாக இந்த செய்தியின் வாயிலாக ரத்து செய்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்ம பேரு டீட்டெயில்ஸ் கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர்.